அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாதவிலக்கை தள்ளி போடும் மாத்திரைகள் பயன்படுத்தலாமா என்ற கேள்விக்கான பதில். ஹஜ்ஜி, உம்ரா செய்யும் பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் தவாப் சஹி போன்ற வணக்கங்களை செய்வதற்கு தாமதமாகின்றது. இதனால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். எனவே இதை தவிர்ப்பதற்காக மாதவிலக்கை தள்ளி போடுகின்ற மாத்திரை, ஊசி போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாமா? இதற்குண்டான பதில். இவ்வாறு ஊசி, மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம் என்று சவுதி ஆலிம்கள் மார்க்கத் தீர்ப்பு அளிக்கின்றனர். இது தவறாகும். இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்துவிட்டே, எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்திவிட்டே, இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்திக் கொண்டே, பாவம் செய்யும் நாட்டமில்லாமல் வறுமையின் காரணமாக நிர்பந்தத்துக்கு உள்ளானோரை அல்லாஹு மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையன். அல் குர்ஆன் 5:3 பதிவாகியுள்ளது. இந்த வசனத்தில் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டுவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஹஜ்ஜின் போது பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மாதவிலக்கு பிரச்சனைக்கும் உரிய தீர்வை மார்க்கம் தந்துவிட்டது. அல்லாஹுவின் பாதையில் செலவிடுங்கள், உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள். நன்மை செய்யும் நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறார். 2வது அத்தியாயம் 195வது வசனம். நமக்கு நாமே நாசம் தேடிக்கொள்ளக் கூடாது, நாசத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். மாதவிலக்கு என்பது இயற்கை. அதை மாற்றுவது உடலில் வேறுவிதமான நோயை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ஏற்படுத்திவிடும். அதனால் நமக்கு உடலுக்கு நோயை விளைவிக்கின்ற இந்த காரியத்தை குர்ஆன் தடை செய்கின்றது. மாதவிலக்கு எனும் இயற்கை செயல்பாட்டை மாத்திரைகள் மூலம் மாற்றி உடலுக்கு கேடு விளைவிப்பதால் இதை பயன்படுத்துவது மார்க்கத்தில் தடையாகும் என்று நாம் தெரிந்து கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.